ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷய திருதி எப்போ வருது, அன்றைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ஃபஸ்ட்டு அக்ஷய திருதி என்றைக்கு வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அக்ஷய திருதி பார்த்திங்கன்னா இந்த மாதம் 10ஆம் தேதி வர வெள்ளிக்கிழமை வருது. ஸோ வெள்ளிக்கிழமை அக்ஷய திருதி வர்றது ரொம்ப மங்களகரமான ஒரு விஷயம். ஸோ அக்ஷய திருதி அப்படின்னு சொன்னாலும் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரக்கூடிய ஒரே விஷயம் தங்க கடையில் போய் நம்ம தங்கம் வாங்கிறது தான் அப்படிங்கிறது மட்டுமே நினச்சிட்ருக்கோம். ஸோ தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க போய் வாங்குங்க. அதுக்குன்னு அன்றைக்கு தங்கமே தான் வாங்கியே ஆகணும், அப்போ தான் நல்லது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்களால் முடிஞ்சால் வாங்குங்க, இல்லை வாங்கணும் கட்டாயமாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போய் வாங்குங்க. முடியாதவங்க என்ன பண்ணணும், அன்றைக்கி என்னெல்லாம் பூஜை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் 6 மணிலேருந்தே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ஷய திருதி ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ அன்றைய தினம் முழுவதுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ஷய திருதி தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா காலையிலேயே கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லாத்தோட வீட்லேயுமே பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோட ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம மகாலட்சுமியை தான் நம்ம அன்றைய தினம் வணங்கணும். ஸோ வீட்டில் மகாலட்சுமி படம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் அழகாக க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி பொட்டெல்லாம் வச்சு பூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று வெள்ளை கலர் நிறம் உடைய பூ, இல்லைன்னா தாமரை மகாலட்சுமிக்கு படைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தாமரை கிடைச்சா படைங்க, இல்லைன்னா வெள்ளை கலர் மல்லிப்பூ, முல்லைப்பூ அந்த மாதிரி ஏதாவது வாங்கி படைக்கிறது ரொம்ப நல்லது. எதுவுமே கிடைக்காத பட்சத்துக்கு எந்த மலர் கிடைக்குதோ அந்த மலர் வச்சு நீங்கள் சாமி கும்பிடலாங்க. ஸோ வெள்ளிக்கிழமைங்கிறனால நம்ம கண்டிப்பாக பூஜைகள்லாம் செய்வோம். ஸோ அக்ஷய திருதி அன்றைக்கு நம்ம வெள்ளிக்கிழமை கூட சேர்ந்து வர்றதுனால ஸோ இன்னும் ரொம்ப விசேஷம். மகாலட்சுமிக்கு பூஜைகள் நீங்கள் செய்யலாம், அலங்காரமெல்லாம் பண்ணி விளக்குகள்லாம் ஏற்றலாம். நெய்வேதியமாக பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு பொதுவாக பால் பாயசம் இல்லைன்னா கல்கண்டு பொங்கல் அந்த மாதிரி வைப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே செய்ய முடியாத பட்சத்துக்கு உங்களால் எது முடியுதோ அந்த நெய்வேதியம் வச்சு நீங்கள் சாமி கும்பிடலாம். ஸோ வீட்டில் நீங்கள் அக்ஷய திருதி அன்றைக்கு நம்ம தங்கம் தான் வாங்கணும், வெள்ளி தான் வாங்கணும், இப்படி தான் வாங்கணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. உங்களால் முடிஞ்சால் அதெல்லாம் வாங்கி வச்சு நீங்கள் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு நீங்கள் பூஜை செய்யலாம். இது எதுவுமே வாங்க முடியாத பட்சத்துக்கு நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மகாலட்சுமியை கும்பிடும்போது கண்டிப்பாக இது 2 மட்டும் வாங்கி வைங்க. மீதி உள்ளதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களோட விருப்பம். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா கல் உப்பு. ஸோ கல் உப்பும் மஞ்சள், மங்களகரமான மஞ்சள், இது ரெண்டுமே நம்ம வாங்கி வைக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா கல் உப்பு மகாலட்சுமிக்கு உரிய ஒன்று. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கல் உப்பும் மஞ்சளும் நம்ம அக்ஷய திருதி அன்றைக்கு காலையில் நீங்கள் பூஜை பண்ணுவீங்க பார்த்திங்கன்னா, அதில் நீங்கள் காலையிலேயே வாங்கி வைக்கிறது நல்லது. காலையில் உங்களுக்கு பக்கத்தில் கடை இல்லாதவர்கள் முதல் நாளே வாங்கி வச்சு சாமி கும்பிடும் போது அதை எடுத்து நீங்கள் அங்கே வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம். அதுவும் ரொம்ப சிறப்பு. இன்னொன்று அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம வாங்கிறது மட்டுமே நம்மளோட இது கிடையாது. ஸோ அன்னதானம் அந்த மாதிரி நம்ம தானம் ஏதாவது செய்கிறது ரொம்ப நல்லது. அதில் அன்னதானம் செய்கிறது ரொம்ப நல்லது. இல்லைனா எதனா ஒரு பொருட்கள் யாருக்காவது எதனா அன்றைய தினம் நீங்கள் வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா நம்ம நம்மளுக்கு வாங்கி வச்சுக்கிறத விட நம்ம அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது அன்றைய தினத்தை தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த பூஜையும் தானமும் செய்கிறது அக்ஷய திருதி அன்னைக்கு ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி பூஜை செய்கிறதுக்கு நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நீங்கள் பூஜை செய்யலாம். இல்லைன்னா 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பூஜை செய்யலாம். மத்தியானம் பூஜை செய்கிறவங்க 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் செய்யலாம். அண்ட் சாயங்காலம் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 மணி வரை 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் செஞ்சுக்கலாம். ஏன்னா வேலைக்கு போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக சாயங்காலம் தான் கும்பிடுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நீங்கள் கடையில் போய் எதனா நகையோ இல்லைனா வெள்ளியோ இல்லைனா எதனா ஒன்று வாங்கிட்டு நீங்கள் சாமி கும்பிட்ற மாதிரி இருந்தால் கூட 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஒரு டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் கும்பிடலாம். இல்லை வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் 6 to 7 மணி வரைக்கும் இல்லைனா 9 to 10 மணி வரைக்கும் நீங்கள் வாங்கி வச்சு கும்பிட்டுக்கலாங்க. வீட்டில் கண்டிப்பாக உப்பு மஞ்சள் வாங்கி வச்சு சாமி கும்பிடுங்க. நகை கடைகளில் பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. ஸோ வாங்க முடிகிறவங்க வாங்க, கண்டிப்பாக கட்டாயமாக அன்றைய தினம் வாங்கியே தான் ஆகணும் அப்படின்னு நினச்சி வாங்காதீங்க. வாங்க முடிகிறவங்க கண்டிப்பாக வாங்குங்க. ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.